உலக பொருளாதாரத்தில் 5வது மிகப்பெரிய பொருளாதாரம் என்ற நிலையை இந்தியா அடைந்துள்ளது என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாடாளுமன்றத்தில் பேசியுள்ளார். 18வது மக்களவைக் கூட்டத்தொடர் ஜூன் 24ஆம் தேதி தொடங்கிய நிலையில் முதல் 2 நாட்கள் எம்பிக்கள் பதவியேற்றுக் கொண்டனர். இந்நிலையில் இன்று மாநிலங்களவை கூட்டம் தொடங்கிய நிலையில் இரு அவைகளின் கூட்டத்தொடரில் குடியரசுத் தலைவர் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், மாநிலங்களின் வளர்ச்சியே தேசத்தின் வளர்ச்சி என்ற சிந்தனையின் அடிப்படையில் முன்னேற்ற பாதையில் நடைபோட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று பெருமையாக பேசினார். ஜிஎஸ்டி அமல்படுத்தியதால் தொழில்துறை பயனடைந்துள்ளதாக நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றியுள்ளார். 18வது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் திங்கட்கிழமை தொடங்கிய நிலையில் முதல் 2 நாட்களில் எம்பிக்கள் பதவியேற்றுக் கொண்டனர். இந்நிலையில் இன்று மாநிலங்களவை கூட்டம் தொடங்க உள்ள நிலையில் இரு அவைகளின் கூட்டத்தொடரில் குடியரசுத் தலைவர் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தேர்வு முறைகேடுகளை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகின்றது எனவும், தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுவதை தடுக்க கடுமையான சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், வருகின்ற 2036ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளை நடத்த இந்தியா தயாராக உள்ளது என்றும் தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் உரையின் போது மணிப்பூர் விவகாரம் குறித்து பேசுமாறு நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டவாறு இருந்தனர். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின் நடைபெறும் முதலாவது கூட்டத்தொடரில் இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், வினாத்தாள் கசிவுகளில் சம்பந்தப்பட்டுள்ள குற்றவாளிகளை அரசு நிச்சயம் தண்டிக்கும் என்று கூறினார். குடியரசுத் தலைவர் உரையின் போது மணிப்பூர் விவகாரம் குறித்து பேசுமாறு எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டனர். மேலும் தொடர்ந்து நீட் என எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டவாறு இருந்தனர். அரவிந்த் கெஜ்ரிவாலை சிபிஐ கைது செய்ததை கண்டித்து ஆம் ஆத்மி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். டெல்லி முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சித் தலைவருமான அரவிந்த் கெஜ்ரிவால் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கடந்த மார்ச் 21ஆம் தேதி அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். இதையடுத்து சிபிஐ அதிகாரிகள் கடந்த 3 நாட்களாக திகார் சிறையில் வைத்து கெஜ்ரிவாலிடம் விசாரணை நடத்தி அவரை கைது செய்தனர். இந்நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவாலை சிபிஐ கைது செய்ததை கண்டித்து ஆம் ஆத்மி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இன்று நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் உரையை புறக்கணிக்க உள்ளதாக ஆம் ஆத்மி கட்சி தெரிவித்துள்ளது. அதிமுகவுக்கு விளம்பரம் தேட அவசியம் இல்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்துக்கு பிரேமலதா விஜயகாந்த் பதிலடி கொடுத்துள்ளார். சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நேரில் சென்று ஆதரவு தெரிவித்தார். போராட்டத்தில் பங்கேற்றுள்ள எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசிய பிரேமலதா பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது கள்ளச்சாராய சம்பவத்திற்கு பொறுப்பேற்று அமைச்சர் முத்துசாமி ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பேசினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், அதிமுகவுக்கு விளம்பரம் தேட வேண்டிய அவசியம் இல்லை என்றார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.